ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ரெனால்ட்ஸ் மாடலில் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது ரெனால்ட்ஸ் மாடலால் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்றது பார்க்கலாம். ஏ மாடல் ஆஃப் சப்மெரின் இஸ் ஸ்கேல்டு டவுன் டு 1:20. சரிங்களா? 1:20ன்ற ரேஷியோவில் இருக்குது of the prototype and is to be tested in a wind tunnel. சரிங்களா? where free stream pressure is 2.0 MPa megapascal absolute and temperature is 50 degree Celsius. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, ஒரு சப்மரீனுடைய மாடலை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 1/20ன்ற ரேஷியோவில் மாடல் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரோட்டோடைப்பு 20 மடங்கு இருந்துச்சுன்னா அது பண்ணியிருக்கக்கூடிய மாடல் 1 மடங்கு தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அதை எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு விண்டு டனலில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது ஆக்சுவல் சப்மரீன்றது என்னவாக இருக்கும், தண்ணிக்கு உள்ளர போகக்கூடியது. அதை எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா விண்டு டனலில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதில் ஃப்ரீ ஸ்ட்ரீம் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா 2.0 MPa மெகாபாஸ்கல் இருக்குது. ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னா 2.0 மெகாபாஸ்கல் இருக்குது. டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதே போக ஸ்பீட் ஆஃப் த ப்ரோட்டோடைப் இஸ் 7.72 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் தி ப்ரோட்டோடைப்னா ஆக்சுவல் சப்மெரின் என்ன வேகத்தில் போகுதுன்னா 7.72 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி. சரிங்களா? டிட்டர்மைன் தி ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி ஆஃப் ஏர். அப்போ ப்ரோட்டோடைப்புடைய ஸ்பீடு 7.72 மீட்டர் பர் செகண்ட்னா மாடல் வச்சிருக்கிற இடத்துல வெலாசிட்டி ஆஃப் ஏரு என்ன வெலாசிட்டியில் இருக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. அதே மாதிரி த ரேஷியோ ஆஃப் தி ட்ராக் பிட்வீன் தி மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப்பு, அந்த ட்ராக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ட்ராக் ஃபோர்ஸுடைய ரேஷியோ மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் எப்படி ஒன்று கேட்குறாங்க. Assume kinematic viscosity of seawater. Seawater kinematic viscosity எவ்வளோ சொல்கிறாங்க, 1.4 × 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் வந்து 0.0184 சிபி. சிபினா சென்டிபாய்ஸ். சரிங்களா? அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நடக்கிற விஷயம் என்னது, ஒரு சப்மெரின் இருக்குது. சப்மெரின் எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி அண்டர் தி வாட்டரில் தான் போகும். சரிங்களா? அண்டர் தி வாட்டரில் தான் போகும். இப்போ கேள்வியில் பாருங்கள், எந்த இடத்துலையும் ரெனால்ட்ஸ் நம்பரோ ஃப்ராட்ஸ் லாவோ அப்படின்றதெல்லாம் எதுவுமே குறிப்பிடலை. கேள்வி இப்படி தான் 19 தான் வரும். அப்போ நமக்கு அந்த லாவுடைய அப்ளிகேஷன் என்ன இருக்குன்றது தெரிஞ்சால் தான் நம்ம இதில் என்ன லா யூஸ் பண்ணலான்றது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நமக்கு என்னென்ன இருக்குது, நமக்கு ரெனால்ட்ஸ் லாவில் இருக்குன்னு வச்சுங்க. ரெனால்ட்ஸ் லாவில் என்னென்னலாம் உண்டு, மோஷன் ஆஃப் ஏர்பிளைன்ஸ் உண்டு. அதாவது இப்போ இதுலேயே மாடல் ஆஃப் ஏர்பிளைன்னு கொடுத்துருந்தாங்கனாலும் இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் தான் பயன்படுத்தணும். அப்போ அதே போல் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடு அதுவும் எப்படி இருக்கணும், இன்க்ளோஸ்டு பைப்ஸில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கும் நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி மோஷன் ஆஃப் சப்மெரைன்ஸு இந்த ப்ராப்ளம். சரிங்களா? மோஷன் ஆஃப் சப்மெரைன்ஸு அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ரெனால்ட்ஸ் நம்பர் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் மூவிங் ஃப்ளூயிடுன்னு கூட சொல்லிக்கலாம். மூவிங் ஃப்ளூயிடில் இருக்கணும் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரு. அப்போ இந்த மாதிரி ஒரு 4 கண்டிஷன் வந்திருந்ததுனாலே கேள்வியில் அதுக்கு நம்ம கண்டிப்பாக ரெனால்ட்ஸ் நம்பர் தான் பயன்படுத்தணும். சரிங்களா? அப்போ இந்த கண்டிஷன் பாருங்கள், இந்த கேள்வியில் இருக்கிறது என்னது, மாடல் ஆஃப் சப்மெரின்னு சொல்லிட்டாங்க. சப்மெரின்னு வந்தாலே நாம் ரெனால்ட்ஸ் மாடலில் தான் பயன்படுத்தணும். சரிங்களா? முதல்ல கிவன் டேட்டாலாம் என்னன்றது பார்க்கலாம். ஸ்கேல் ரேஷியோ என்ன இருக்குது, 1:20 இருக்குது. அதாவது மாடல்
1 மடங்குனா கீழே இருக்கிற புரோட்டோடைப்பு 20 மடங்கு இருக்கும். ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் 20 மடங்கு, அப்போ மாடல் 1 மடங்கு. அதுதான் எல்ஆர்ன்ற சொல்கிறோம். எல்ஆர்னா லீனியர் ஸ்கேல் ரேஷியோ, டைமென்ஷனுக்கான ஸ்கேல் ரேஷியோ. அப்போ அது எவ்வளோ இருக்குது? மாடலுக்கும் புரோட்டோடைப்புக்கும் 1/20 இருக்குது. அதே மாதிரி ப்ரெஷர் என்னவா இருக்குது? 2.0 மெகா பாஸ்கலில் இருக்குது. அதை பாஸ்கலுக்கு நம்ம அப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் என்ன இருக்குது? 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதே மாதிரி புரோட்டோடைப்புக்கான வெலாசிட்டி, இப்போ இதை பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் த புரோட்டோடைப் இஸ் 7.72 மீட்டர் பர் செகண்டு. அப்போ வெலாசிட்டினா வி புரோட்டோடைப்பு, பினா புரோட்டோடைப்பு, அது எவ்வளோ இருக்குது? 7.72 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. அதே மாதிரி கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் சீ வாட்டர், சப்மரைன் எங்கே போகுது? சீ வாட்டரில் போகுது. அதனால் அதோடைய கைனமேட்டிக் விஸ்காசிட்டி என்னவா இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுதிட்டோம். 1.4 × 10⁻⁻6 மீட்டர்ஸ் ஸ்கொயர் பர் செகண்டு. அதே மாதிரி விஸ்காசிட்டி ஆஃப் ஏருடைய விஸ்காசிட்டி 0.0184 சென்டிபாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கிவன் டேட்டா. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் எழுதிக்கோங்க. டு ஃபைண்ட் என்ன இருக்குது? டிட்டர்மைன் தி ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி ஆஃப் ஏர். ஓகேங்களா? ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி ஆஃப் ஏர், அதாவது மாடல் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ மாடல் சப்மரைன் இப்படி இருக்குன்னா அதில் என்ன பண்ணியிருப்போம்? ஏர் இப்படி போகும். அப்போ இதோடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வெலாசிட்டி ஆஃப் மாடல் அதுதான் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன? ரேஷியோ பிட்வீன் தி ட்ராக் ஃபோர்ஸ் பிட்வீன் மாடல் அண்டு ப்ரோட்டோடைப்பு, அது கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எதை பயன்படுத்தணும் அப்படின்னா, மாடல் ஆஃப் சப்மெரைன் அப்படிங்கிறதுனால என்ன பயன்படுத்தணும்? நம்மளுடைய ரெனால்ட்ஸ் நம்பரை தான் பயன்படுத்தணும். அப்போ ஃபஸ்ட்டு நாம் ரெனால்ட்ஸ் நம்பர் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ரெனால்ட்ஸ் நம்பர் என்னது? ரோ VL டிவைடட் பை மியூ. இதுதான் ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் மாடல்லாம் நம்மளுக்கு சொல்கிறது என்ன? ரோ VL டிவைடட் பை மியூ, அது புரோட்டோடைப்புக்கானதும், அதே மாதிரி ரோ VL டிவைடட் பை மியூ மாடலுக்கானதும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு ரெனால்ட்ஸ் மாடலாக சொல்கிறது. அப்போ நம்ம இதை எப்படி மாடலாக நம்ம மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ரோ P VP LP divided by mu P equal to rho M VM LM divided by mu M னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ரோ P mu P இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? VP LP divided by mu P divided by rho P அப்படின்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி ஈக்குவல் டு VM into LM divided by rho M divided by mu M divided by rho M னு எழுதிக்கிறோம். இப்போ என்னன்னா, கைனமேட்டிக் விஸ்காசிட்டி நமக்கு ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கைனமேட்டிக் விஸ்காசிட்டியை நான் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னா, இது ஏன் இப்படி கொண்டு வந்திருக்கேன்னா, கைனமேட்டிக் விஸ்காசிட்டிங்கிறது என்ன? கைனமேட்டிக் விஸ்காசிட்டி நியூவில் இருக்கு இல்லையா? அது என்னவா இருக்கும்? நியூ, அது பேர் நியூ ஈக்குவல் டு என்னது? விஸ்காசிட்டி பை டென்சிட்டி, அதாவது மியூ டிவைடட் பை ரோ. அப்போ மியூ டிவைடட் பை ரோ வந்து நமக்கு ஒரு டேர்ம் இருக்குது. சரிங்களா? நமக்கு கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதை பயன்படுத்திக்கிறதுக்காக நான் ரெனால்ட்ஸ் நம்பரை இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். அப்போ VP into LP divided by
நியூ பி அதே மாதிரி விஎம் இன்ட்டு எல்எம் டிவைடட் பை நியூ எம். சரிங்களா? இப்போ கிவன் டேட்டாவில் நமக்கு என்ன இருக்குது? ஆல்ரெடி கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஏற்கனவே இருக்குது. சரிங்களா? கைனமேட்டிக் விஸ்காசிட்டி என்ன? 1.4 இன்ட்டு 10⁻⁻6 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டு. எதுக்கு? ஃபார் சி வாட்டருக்கு, அதாவது ப்ரோட்டோடைப்புக்கானது. ரைட்டா? இப்போ இதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதுவோம். இப்போ இதோட ஃபைனலாக நமக்கு மாடல் பண்ணியாச்சு. இப்போ விபி ஈக்குவல் டு என்னது? 7.72 மீட்டர் பர் செகண்டு, அதாவது வெலாசிட்டி ஆஃப் சப்மரீன். அதே மாதிரி எல்பிங்கிறது என்னது? ப்ரோட்டோடைப்புக்கானது லென்த்து. நமக்கு லீனியர் ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க? 1/20 கொடுத்துட்டாங்க, அதாவது மாடல் பை எல்பி. அப்போ எல்பி ஈக்குவல் டு என்ன? 20. சரிங்களா? அதே மாதிரி நியூ பி கொடுத்துட்டாங்க, அது என்னது? 1.4 இன்ட்டு 10⁻⁻6. அதே மாதிரி எல்எம் மாடலுக்கானதும் கொடுத்துட்டாங்க. மாடலுக்கானது என்னது? எல்எம் 1. சரிங்களா? இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்ன இருக்கு? நியூ எம் என்னன்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ நியூ எம்ங்கிறது என்னவா இருக்கும்? மியூ எம் டிவைடட் பை ரோ எம். சரிங்களா? அப்போ மாடலுக்கானது என்னது? மியூ எம்ங்கிறது மியூ ஏருக்கானது டிவைடட் பை ரோ ஏருக்கானது. இப்போ மியூ ஏருங்கிறது என்ன? எனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 0.0184 சென்டிபாய்சன் கொடுத்துட்டாங்க. இப்போ சென்டிபாய்ஸுங்கிறத நான் எப்படி எனக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும்? 0.0184 இன்ட்டு 10⁻⁻3 பாய்ஸு. பாய்ஸுங்கிறது என்ன? நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயரு. சரிங்களா? அப்போ மியூ ஏருங்கிறது எனக்கு என்ன தெரியும்? அப்போ ரோ ஏரு அடுத்தது அது எனக்கு தெரியாது. அப்போ ரோ ஏர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ரோ ஏருக்கான ஃபார்முலா என்னென்னா, நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர் இன்ட்டு டிவைடட் பை ஆர் இன்ட்டு டின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு முன்னாடியே. சரிங்களா? அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ டென்சிட்டி ஆஃப் ஏர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ப்ரெஷர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ரெஷர் என்ன? 2.0 மெகாபாஸ்கல். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறோம்? 2 இன்ட்டு 10⁻6 பாஸ்கல் எழுதிக்கிறோம். அதே மாதிரி ஆறுங்கிறது என்னென்னா ஸ்பெசிஃபிக் கேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் கேஸ் கான்ஸ்டன்ட் அது எவ்வளோனா 287 அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னா கெல்வினில் இருக்கணும். கெல்வினில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நமக்கு டெம்பரேச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 50 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்கிறாங்க. 50 டிகிரி செல்சியஸ். அப்போ நான் இதை கெல்வினில் மாற்றிக்கிறதுக்கு 273 + 15 எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போ ரோ எம் ஈக்குவல் டு என்னது? சாரி, ஃபஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் ஏருங்கிறது என்னது? 2 இன்ட்டு 10⁻6 டிவைடட் பை 287 இன்ட்டு 273 + 50. அவ்வளோதான்ப்பா. அப்போ ரோ ஏருங்கிறது எனக்கு என்ன வருது? 21.57 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்? நியூ எம்ங்கிறது என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். நியூ எம்ங்கிறது என்னப்பா? (0.0184 into 10⁻³ divided by 21.57. சரிங்களா? அப்போ நியூ எம் ஈக்குவல் டு என்னது? 8.53 into 10⁻⁻7 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? நாம் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான்.
இப்போ மேலே இருக்கிற ஈக்குவேஷன்ஸில் எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். இப்போ என்ன இருக்கு இருக்குப்பா, ஃபார்முலா என்ன? Vp LP divided by nu P equal to Vm Lm divided by rho nu m. சரிங்களா? இப்போ Vpக்கு பதில் எனக்கு என்ன இருக்கு? 7.72 ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி எல்பிக்கு பதில் லென்த் ஆஃப் த ப்ரோட்டோடைப் என்ன இருக்கு? 20 இருக்கு. அதே மாதிரி நியூ பிங்கிறது என்ன இருக்கு? 1.4 into 10 to the power of -6 இருக்கு. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? LM என்னது? 1 இருக்கு. அதே மாதிரி நியூ M என்னது? இப்பதான் கண்டுபிடிச்சோம். 8.53 into 10 to the power of -7 கண்டுபிடிச்சோம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? Vm என்னன்றது நாம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ Vm equal to என்னது? 7.72 into 20 into 8.53 into 10 to the power of -7 divided by 1.4 into 10 to the power of -6 அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ Vmங்கிறது எனக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். Vmங்கிறது என்ன? 94.07 மீட்டர் பர் செகண்ட். அதாவது அந்த மாடலில் ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறது. அப்போ ஹென்ஸ் இப்படி எழுதிக்கணும், ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி ஆஃப் ஏர் அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? 94.07 மீட்டர் பர் செகண்டுன்னு வந்துடும். சரிங்களா? இது ஒரு வேலை. அடுத்த வேலை என்னதுன்னா, ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்? ட்ராக் ஃபோர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ட்ராக் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னா ரோ ஏ வி ஸ்கொயர்ன்றது. சரிங்களா? இப்போ ரேஷியோ பிட்வீன் தி நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ரேஷியோ பிட்வீன் தி மாடல் அண்டு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு ட்ராக் ஃபோர்ஸுக்கானது. அப்போ ட்ராக் ஃபோர்ஸ்னா என்ன? ரோ ஏ வி ஸ்கொயரு. அப்போ ரோ மாடல் ஏ மாடல் விஎம் ஸ்கொயர் டிவைடட் பை ரோ ப்ரோட்டோடைப் எல்பி ஏரியா ப்ரோட்டோடைப் இன்டு விபி ஸ்கொயர். இது எப்படி எழுதிக்கலாம்? நம்மள்ட்ட ஏரியான்றது தனியாக கிடையாது, ஆனால் லென்த்து உண்டு. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஏரியாங்கிறது என்ன? லென்த் இன்ட்டு லென்த்து தான். அதனால் இந்த ஏரியாவுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ரோ எம் டிவைட் பை ரோ பின்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு ஏரியாவுக்கு பதில் என்ன எழுதிக்கிறேன்? லென்த் ஆஃப் மாடல் டிவைட் பை லென்த் ஆஃப் ப்ரோட்டோடைப் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி விஎம் டிவைட் பை விபி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ அதோடைய வேல்யூவும் நம்மள்கிட்ட இருக்குதா? இப்போ என்னன்னா மாடலுக்கானது என்னது? ரோ எம்ங்கிறது கண்டுபிடிச்சது 21.57 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். சரிங்களா? அதே மாதிரி புரோட்டோடைப்புக்கானது என்னது? புரோட்டோடைப்புக்கானது டென்சிட்டி சி வாட்டருக்கானது. சாதா வாட்டராக இருந்ததுன்னா 1000 எழுதிடலாம். சி வாட்டருங்கும் போது 1025 வரும், கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு வரும். அப்போ 1025 எழுதிக்க வேண்டியதுதான். இன்ட்டு எல்எம்ங்கிறது என்ன? 1, எல்பிங்கிறது என்ன? 20 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு விஎம்ங்கிறது என்ன? 94.07 இப்போ கண்டுபிடிச்சது. அதே மாதிரி விபிங்கிறது என்ன? 7.72 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர்னா 0.00781. இதுதான்ப்பா
ஆன்சர். ரொம்ப ரொம்ப எளிமையானது. நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரே விஷயம், இந்த மாதிரி மாடலை பொறுத்த வரைக்கும் 3 விஷயந்தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ரெனால்ட்ஸ் நம்பரு, சரிங்களா? ரெனால்ட்ஸ் நம்பர் என்னன்றது நமக்கு எப்போதுமே ஞாபகம் இருக்கணும், அதை மறந்துடவே கூடாது. ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது என்ன? ரோ விஎல் டிவைடட் பை மியூ, ஓகேங்களா? அதே மாதிரி மியூ டிவைடட் பை ரோங்கிறது என்னது? நியூ, அதாவது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கேஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது, டென்சிட்டி ஆஃப் ஏர் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது. அப்போ அதுக்கு என்ன? ப்ரெஷர் டிவைடட் பை ஆர் இன்ட்டு டி. இது ஒரு முக்கியமான விஷயம். ப்ரெஷருங்கிறது பாஸ்கலில் இருக்கணும், ஆறுங்கிறது ஸ்பெசிஃபிக் கேஸ் கான்ஸ்டன்ட்டு, அதோடைய வேல்யூ என்னென்னா 287 இருக்கணும். டெம்பரேச்சருங்கிறது எவ்வளோன்னா கெல்வினில் இருக்கணும். கெல்வினில் இருக்கிறதுக்கு டிகிரி செல்சியஸில் இருக்கிறது கெல்வினாக மாற்றுறதுக்கு 273 போட்டு ஆட் பண்ணணும், சரிங்களா? டிகிரிக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். இது தெரிஞ்சாலே நம்ம இந்த மாதிரி மாடலை அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது ட்ராக் ஃபோர்ஸ், ரேஷியோ பிட்வீன் தி ட்ராக் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா ரோ ஏ வி ஸ்கொயர், ட்ராக் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. அப்போ ரோ ஏ வி ஸ்கொயர்ன்றது ஏரியாவை நம்ம என்ன பண்ணுவோம்? எல் இன்ட்டு எல்லுன்னு எழுதலாம், அதனால் எல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், சரிங்களா? இவ்வளோதான்ப்பா விஷயமே. ரெனால்ட்ஸ் நம்பர்னு வந்துச்சுன்னா, மாடலாக பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது. தேங்க்யூப்பா.